உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறேன். உங்கள் வயசு இப்போ 40 அப்படின்னு வச்சுக்கிடுங்க, 40ன்னு வச்சுக்கிடுங்க. நீங்கள் இப்போ டெய்லி 4 மாத்திரை சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிடுவீங்க. நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இதே 4 மாத்திரையும் இன்னும் 50 வருஷம் உங்களால் சாப்பிட முடியுமா? உங்கள் வயசு இப்போ 40, நீங்கள் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய மாத்திரையை இன்னும் 50 வருஷம் உங்களால் சாப்பிட முடியுமா? நல்லா யோசித்து பாருங்கள். இங்கே பாருங்கள், சுகர் நோய், ப்ரெஷர் நோய், கெட்ட கொலஸ்ட்ரால் நோய், அதிக உடல் பருமன், இதெல்லாம் எதனால் வருது? நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவு சரியான விகிதத்தில் இல்லாதனால வருது, அப்படி தானே? அப்போது நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவை சரியான விகிதத்தின்படி, எவ்வளோ நல்ல கொழுப்பு, எவ்வளோ விட்டமின் சத்து, எவ்வளோ இனிப்பு பொருட்கள், எவ்வளோ தாது பொருட்கள், எவ்வளோ புரோட்டீன் சத்து, இந்த சரியான விகிதத்தின்படி நம்ம சாப்பிட்டாலே என்ன பண்ணலாம்?